அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியிலே சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ள மருத்துவத்துறைக்கான ஆள் சேர்ப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காலி பணியிடங்கள் 140 ஆகும். சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப், நர்ஸு, மெடிக்கல் ஆஃபீஸர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஆண்களுக்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். என்ன தகுதி இருக்கு? படிப்பு தகுதி 8ஆம் வகுப்பு பாஸ் அல்லது 12வது பாஸ், ஜிஎன்எம் நர்ஸ் கோர்ஸு அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்திருக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி உண்டு. வயது வரம்பும் தனித்தனியாக உண்டு. தேர்வு முறை எப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இதனுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஆஃப்லைன் விண்ணப்பம் தான். சரிங்களா? ஓகே. அடுத்து இதைத்தான் நம்ம விளம்பரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 140 போஸ்ட். சரிங்களா? சென்னை கார்பரேஷன் ரெக்ரூட்மெண்ட். ரைட். இது பத்திரிகையில் வந்த விளம்பரம். இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் 30. மெடிக்கல் ஆஃபீஸர்னா டாக்டர். 60,000 சம்பளம். 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஸ்டாஃப் நர்ஸ் 32. சரிங்களா? இந்த போஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸ், அதாவது நகர்ப்புற ஆரோக்கியம் நல்வாழ்வு மையத்தின் அல்லது டி அடிக்ஷன் சென்டருக்கு சென்னைக்குள்ள இந்த காலி பணியிடங்கள். இது முற்றிலும் கான்ட்ராக்ட் பணியாகும். ஸ்டாஃப் நர்ஸ் 32, 18,000 கான்ட்ராக்ட் பணி. ஹெல்த் ஒர்க்கர் மல்டிபர்பஸ் 12 போஸ்ட் 14,000. சப்போர்ட் ஸ்டாஃப் 66 போஸ்ட் 8,500. கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட் 23,000. சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் 5 23,800. சரிங்களா? இப்ப பாருங்க. இதை டவுன்லோட் பண்ணி, அதாவது சென்னை கார்பரேஷன்ல டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் என்ன செய்யணும்? போஸ்டர்ல அனுப்பி வைக்க வேண்டும். இப்ப அதை நான் திரும்ப இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறேன். என்னென்ன போஸ்ட்ன்றதை தனியாக கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டேட்டு 6/9/2004. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னென்ன போஸ்ட். மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க் ஸ்டாஃப். மெடிக்கல் ஆஃபீஸர் இப்போ ஒவ்வொருத்தருடைய குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. ஸ்டாஃப் நர்ஸ் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு மல்டிபர்பஸ் எடுத்துருக்கணும். சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்னா ஓஏ மாதிரி படித்திருக்கு. வயது வரம்பு மெடிக்கல் ஆஃபீஸர் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஸ்டாஃப் நர்ஸ் 50க்குள், மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 50க்குள், சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் 50க்குள். சம்பளம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரிங்களா? இது திரும்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ஷன், ஷார்ட் லிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு அப்ளை. இப்போ ஃபார்மா வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி நேராக கொண்டு கொடுக்கலாம் அல்லது போஸ்டர் அனுப்பலாம். எங்கே இருக்கிற பில்டிங்? ரிப்பன் பில்டிங், சென்னை சென்ட்ரல் ரிப்பன் பில்டிங்க்கு நீங்கள் கொண்டு போய் நேரடியாக கொடுக்கலாம். இல்லைன்னா 6ஆம் தேதிக்குள்ள போஸ்டரில் உங்களுடைய கல்வி தகுதிகள். அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, இது ஒரு கலவையான ஒரு போஸ்ட். சரிங்களா? இப்போ டாக்டரை தவிர மற்ற அனைவருமே நம்ம காணொலியை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களுக்கு தகுதியான ஏற்ற வேலை இதில் இருக்கு. உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ நீங்கள் பிறருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் போஸ்டல் ஆர் டைரக்ட் அப்ளிகேஷன் 6/9/2024. ஆகவே தகுதியான நபர் இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கள். ரைட்டுங்களா? இது போன்ற காணொலிகளை காண தொடர்ந்து விக்டரி டுடே டாக்டர் டி சம்பத்குமார் யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குகிறது. இதை சேவையாக கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்துடைய நோக்கம் விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, வெற்றி நிச்சயம். அதை நோக்கி உங்களை அழைத்து செல்வது எங்களது நோக்கம்.
ஆகவே தொடர்ந்து காணொளியை பாருங்க. வியூஸ் அதிகமாக வருது, சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்கு. ஆகவே உங்களது வியூஸ் வந்ததுக்கு நல்லது. இப்போ சப்ஸ்கிரைப்பை கொஞ்சம் உயர்த்துங்க. எங்களுக்கு அது ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.